ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 18, 2026 என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சரத்சந்திரா அந்த ஃபேக்டரி இடத்த வேறு ஒருத்தர்கிட்ட வித்துடுறாரு. அவங்க அங்க புதுசா ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக பூமி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சரத்சந்திரா, பூமி, அபூர்வா, நக்ஷத்ரா எல்லாரும் அங்க வராங்க. எப்படியாவது பூஜையை நிறுத்தணும்னு நினைச்சு அபூர்வா அங்க வரா. அந்த இடத்த ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும், இது நம்ம சோபா ஞாபகமா நம்மள்ட்டே இருக்கட்டும்னு சொல்றா சரத்சந்திரா கிட்ட. சரத்சந்திரா கோபமா சொல்றாரு, வாயமூடு அபூர்வா முதல்லன்னு சொல்லி பூஜையை ஆரம்பிக்க சொல்றாரு. நக்ஷத்ரா அவங்க அம்மா அபூர்வாட்ட கேக்குறா, அம்மா நீங்க தானே இந்த இடத்த யார்கிட்டயும் விற்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் இங்க பூஜை நடக்குதுன்னு கேக்குறா. அப்போ அதுக்கு அபூர்வா சொல்றா, நான் சோபாவை இங்கதான் கொன்னு உடம்ப புதைச்சேன். அதுக்கப்புறம் பாடி எதுவும் சிக்கிடக்கூடாதுன்னு எரிய வச்சு சாம்பலாக்குனேன். ஆனா பதட்டத்துல எந்த இடத்துல புதைச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. இப்போ தோண்டும் போது மாட்டிக்குமோன்னு பயமா இருக்குன்னு நக்ஷத்ரா கிட்ட ரகசியமா சொல்றா அபூர்வா. பூமி பூஜைக்காக அங்க மண்ணை தோண்டும் போது திடீர்னு மனுஷனோட எலும்புக்கூடு வெளியே தெரியுது. இதை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. சரத்சந்திரா கோவமா அந்த இடத்துல அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஏதோ சட்டவிரோத வேலை நடக்குது, யார் யாரோ கொன்னு புதைச்சிருக்காங்கன்னு சொல்ற அபூர்வா. அபூர்வா பயத்தை மறைச்சுக்கிட்டு, ஐயோ இது யாருன்னே தெரியல, நமக்கு எதுக்கு வம்பு, விட்டுட்டு போயிடலான்னு சொல்றா. ஆனா சரத்சந்திரா கேட்காம, இது யாரோட உடம்பா இருந்தாலும் உண்மை வெளியே வரணும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபேக்டரி இருக்கிற இடத்துல தோண்டும் போது மனுஷ எலும்புகள் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு வர வைக்க சொல்றாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாரு. சரத்சந்திரா அவரோட குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் எல்லா ரெக்கார்டையும் செக் பண்ணிட்டு வந்து, சரத்சந்திரா சார், உங்களோட முதல் மனைவி சோபா சந்திரா கடைசியில நடந்த ஒரு தீ விபத்துல இறந்து சாம்பல் ஆயிட்டதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, அதை நான் படிச்சுட்டு தான் வரேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், உங்க ஒய்ஃப் இறந்து போறதுக்கு முன்னாடியே நீங்க அபூர்வாவை கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இல்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வெயிட்டான கேள்வியை கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டதும் அபூர்வா சொல்றா, சோபா சந்திரா அக்கா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ இதையெல்லாம் எதுக்கு கேக்குறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நாங்க போலீஸ் எங்களுக்கு வர சந்தேகத்தை நாங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்றாரு. ஃபாரன்சிக் டீம் வந்து அங்க இருக்க எலும்பு எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது. அதை பார்த்த பூமி, இது கண்டிப்பா என் அம்மாவை கொலை பண்ணவங்களோட பிரேஸ்லெட்டா தான் இருக்கணும், அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றா. ஆனா அபூர்வா பயத்தை வெளில காட்டிக்காம, இந்த ஃபேக்டரியை நாங்க மூடினது திறக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம், இந்த ஃபேக்டரியில ஏதோ இல்லீகல் வேலை நடந்திருக்கு, யாரோ யாரையோ கொன்னு இங்க புதைச்சிருக்காங்கன்னு சொல்றா. அங்க வந்த ஃபாரன்சிக் டீம் கொஞ்ச நாளுக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஃபேக்டரி எங்களோட கண்ட்ரோல்லே இருக்கட்டும்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஓகேன்னுறாரு. அடுத்தது தலையில அடிப்பட்ட கேபி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. சாரதா அவரை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க வீட்டுல. பூமிக்கு ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. அப்போ பூமி வீடியோ கால் பண்ணி காமிக்கிறா. மீராக்கு தெரியாம அவர் மீரா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வீடியோ காலில் காமிக்கிறா. அப்போ மீரா திட்டிட்டு இருக்கா, இந்த சாரதா வரதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க எதுக்கு அந்த நேரத்துல குறுக்க வந்தீங்க அப்படின்னு கேபியை திட்டிட்டு இருக்கா மீரா. அதுக்கு கேபி சொல்றாரு, அப்போ சாரதாக்கு இது மாதிரி ஆனா உனக்கு பரவாயில்லையா, இனிமேலும் இது மாதிரி பண்ணினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு மீராக்கு வார்னிங் தராரு. அந்த நேரத்துல ஒரு சாமிஜி வீட்டுக்கு வராரு. வந்து கேபியோட ஜாதகத்தை பாக்குறாரு. அந்த சாமிஜி சொல்றாரு, உங்க புருஷனுக்கு இப்போ கடுமையான தோஷம் இருக்கு, மரணகண்டம் இருக்கு, இதுல இருந்து அவ தப்பிக்கணும்னா சௌபாகிய விரதம் இருக்கணும்னு சொல்றாரு. உடனே மீரா, நான் என் புருஷனுக்காக எந்த விரதமும் இருப்பேன், கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்றா. ஆனா அங்க வீடியோ கால்ல இதை கேட்டுட்டு இருக்கிற சாரதா வருத்தப்படுறாங்க. அப்போ பூமி சொல்றா, நீங்களும் மாமாவுக்காக விரதம் இருங்கத்தன்னு சொல்றா. அப்போதான் மாமாவுக்கு இந்த கண்டம் கழியும்னு பூமி சாரதாட்ட சொல்லிட்டு இருக்கா. பூமி சொல்றா, நீங்க ரெண்டு பேருமே இந்த விரதத்தை செஞ்சா மாமாவுக்கு இருக்கிற ஆபத்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சாரதாட்ட பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கஹன் அவனோட போன்ல காலேஜ்ல சிவாவும் துருவாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்கான். சிவா அவன் தங்கச்சி பூரி கிட்ட வம்பு பண்ணதை நினைச்சு செம கடுப்பாரான். அதே நேரத்துல சாரதா வீட்டுக்கு துருவும் தாராவும் வராங்க. இத வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்கிற பூமி, அத்தை நான் வீடியோ கால்லே இருக்கேன் லைவா, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு காட்டுங்கன்னு சொல்றா சாரதா கிட்ட.
அப்போ வீடியோ கால் போயிட்டு இருக்கும்போது தாரா வந்து கஹன் பக்கத்துல உட்கார்றா. அத வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்கிற பூமிக்கு செம கடுப்பாகுது. அத்தா அவளை முதல்ல அங்க இருந்து தள்ளி போக சொல்லுங்க, அவ அங்க உட்கார்ந்து இருக்கதை என்னால பார்க்கவே முடியலன்னு பூமி கத்துறா. அப்போ அங்க வந்து துருவா சொல்றான், இந்த வீடியோ விஷயமா தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்றான். அங்க பூரியும் அப்ப வரா. கஹான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான், இப்படி காலேஜில் நடந்த சண்டையை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டா நம்ம பிரைவசி எங்க இருக்கும்? இந்த வீடியோவால என் தங்கச்சி பூரிக்கு இப்போ காலேஜ் கூட நிம்மதியா போக முடியலன்னு கவலைப்படுறான். உடனே தாரா சொல்றா, அந்த பூமியோட தம்பி சிவா தான் பூரி காலேஜுக்கு போக முடியாதபடி இந்த நிலைமை ஆக்கியிருக்கான், எல்லாம் அந்த அக்கா தம்பியால வந்த வெனாதான்னு பழிய போடுறா. ஆனா சாரதா இதுல அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? துரு அங்க போய் பூரியோட கைய பிடிச்சுக்கிட்டு நான் அவளோட வருங்கால புருஷன்னு சொன்னதுதான் தப்புன்னு கேக்குறாங்க. அதுக்கு துரு சொல்றான், அதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? நான் தானே பூரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அங்க உள்ளவங்களுக்கும் தெரியட்டும். அப்போதான் பூரிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன்னு சொல்றான். துரு சொன்னதை கேட்டு கஹனும், நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். உடனே தாரா சொல்றா, இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? சீக்கிரமே பூரிக்கும் துருவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதே மேடையில உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இதை யாராலும் மாத்த முடியாதுன்னு சொல்லி கஹன் தோல்ல சாஞ்சுக்கிறா. இத வீடியோ கால்ல பாக்குற பூமிக்கு கோவம் தலைக்கேறுது. ஆத்திரமான பூமி சொல்றா, இருடி நான் இப்போவே அங்க நேர்ல வரேன், வந்து உன்னோட மூஞ்சிய பேத்துடுறேன்னு வீடியோ கால்ல சொல்லிட்டு இருக்கா சாரதா கிட்ட. சாரதா அத வீடியோ கால்ல அவங்கள காமிக்கிறாங்க. காதுல பூமி பேசுறது அவங்களுக்கு விழுது. உடனே சாரதாட்ட பூமி சொல்றா, அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அப்படி அவர் பக்கத்துல உட்கார விடாதீங்கன்னு பூமி சொல்றா சாரதா கிட்ட. உடனே சாரதா சொல்றாங்க, தாரா இந்த காலத்துல எவ்வளவு கல்யாணங்கள் நின்னு போயிடுது, தாலி கட்டினதுக்கு அப்புறம் கூட விவாகரத்து ஆகிடுதுன்னு சொல்றாங்க. சாரதா சொல்றத கேட்டு தாரா சொல்றா, இப்படி நெகட்டிவா பேசாதீங்க அத்தை, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு பாசிட்டிவா நினைப்போம்னு சொல்றா. சரி வாங்க அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி போடலான்னு சொல்லி சாரதாவை கிச்சனுக்கு இழுத்துட்டு போறா. போற வழியிலேயே சாரதா கையில இருந்து போனை பிடுங்கி வீடியோ காலை கட் பண்ணி அங்க வச்சிடுறா. அதனால அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பூமி நின்றுட்டு இருக்கா வீட்டுல. கிச்சனுக்கு போனது காதுல இயர்பட்ஸ் வச்சிருக்கிறத பார்த்து கிச்சன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ரேடியேஷன் பொருட்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வலுக்கட்டாயமா கழட்டி போட்டுடுறா. காப்பி போட சொல்லிட்டு தாரா மெதுவா கேக்குறா, ஏன் அத்தை உங்களுக்கு என் அண்ணன் துருவுக்கும் பூரிக்கும் கல்யாணம் நடக்கிறத இஷ்டம் இல்லையா, இல்ல கஹனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறா. ஏற்கனவே கஹனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறா. சாரதா அமைதியா இருக்காங்க. தாரா விடாம கேக்குறா, எங்க அண்ணனும் பூரியும் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கல்ல, கஹனும் பூமியும். விவாகரத்து கொடுக்காம கஹனை இப்படி படுத்தி இருக்கிறது என்ன நியாயம்? இங்க பூமிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. எப்படியும் கஹன் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அத நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு வார்னிங் தர்ற மாதிரி பேசுறா சாரதா கிட்ட. ஃபேக்டரியில ஷோபா சந்திரா எலும்புக்கூடு கிடைச்சதுல இருந்து அபூர்வா செம்ம டென்ஷன்ல இருக்கா. எப்போதுமே பயம்னா என்னன்னு தெரியாத அவ இப்போ பயத்துல நடுங்குறத நக்ஷத்ரா பாக்குறா. நக்ஷத்ரா அவ அம்மா கிட்ட கேக்குறா, மம்மி நாளைக்கு கோர்ட்ல செர்ரி கேஸ் விசாரணைக்கு வருது. இப்போ இந்த லில்லி மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கியா அப்படின்னு கேக்குறா பயந்து போய். அபூர்வா சொல்றா உடனே, ஆமா இப்போ நம்ம டைம் சரியில்லை, அந்த லில்லி வாயை திறக்கிறதுக்குள்ள நாம அவகிட்ட போய் மிரட்டி எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துடலான்னு கிளம்புறா. நானும் உன் கூட வர மம்மின்னு நக்ஷத்ராவும் கூட போறா. பூமி இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே கஹனுக்கு போன் போடுறா. கஹன் போன் எடுத்து, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன், போனை வைன்னு கோவமா கத்துறான். ஆனா பூமி சொல்றா, மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு என் மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா இப்போ அபூர்வா சித்தியும் நக்ஷத்ராவும் லில்லிய பார்க்க கிளம்பி இருக்காங்க, நாம அங்க போகணும்னு சொல்றா. பூமி சொன்னது நிஜன்னு போன் டிராக்கிங்ல தெரிஞ்சதும் கஹன் உடனே கார்ல கிளம்பி போய் பூமியை வழியில கார்ல ஏத்திக்கிறான். அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கஹன். கார் ஓட்டும்போது பூமி கஹனையே சைட் அடிச்சு பாத்துட்டு இருக்கா. என்னை எப்படி பாக்காத அப்படின்னு சொல்றாரு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட விடுன்னு கஹன் திட்டுறாரு. என் புருஷனை நான் பாக்குறதுல என்ன தப்பு மாமா, நீ முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுன்னு பூமி நக்கல் பண்றா. என்னை இப்படி அவாய்ட் பண்ணாத மாமான்னு பூமி பேசிட்டு இருக்கும் போதே கார் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குது. அதுல நிலத்தடு மாதிரி பூமி நேரா கஹன் மேல போய் விழுந்துடுறா. ஏன் என் மேல விழுறன்னு கஹன் டென்ஷன் ஆகுறான்.
நான் எங்க விழுந்தேன்? அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் என்ன உன் மேல தள்ளி விட்டுடுச்சு. நாம என்னதான் சண்டை போட்டு விலகி இருந்தாலும், இந்த 4 அடி கார் கேப்க்குள்ள நாம ஒண்ணா தான் உட்காரணுமாமான்னு பூமி குறும்பா சிரிக்கிறா. அதே நேரத்துல லில்லி அங்க சாப்பாடு பிளேட்ட எடுத்து ரவுடிங்களோட முகத்துல வீசி அடிச்சுட்டு, அங்கிருந்து தப்பிச்சு ஓட வந்து ரூம்குள்ள நுழைஞ்சு கதவ லாக் பண்ணிடுறா. கரெக்ட்டா அந்த நேரத்துல அங்க அப்புறாவும் நட்சத்திராவும் வராங்க. லில்லி தப்பியோட பார்க்கும்போது ரூம் கதவை ஓபன் பண்ணி உள்ள நுழையிறாங்க. நாம ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட இவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான்னு நட்சத்திரா கோவமா சொல்றா. லில்லிய பிடிச்சு அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. லில்லி அடைச்சி வச்சிருக்கிற ரூம்குள்ள நுழைஞ்சு அபூர்வா அவளோட கன்னத்துல பலான்னு அரைஞ்சு சொல்றா. நாளைக்கு கோர்ட்ல நான் சொன்னபடி கேஸ் கரெக்டா சாட்சி சொல்லணும், உன்னையும் உங்க அப்பாவையும் கொன்னுடுவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறா. அவ மிரட்டுறத பார்த்துட்டு பயந்து நடுங்குற லில்லி, ஐயோ எங்க அப்பா ஒன்னும் செஞ்சுடாதீங்க, நீங்க சொல்லபடி நான் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கோர்ட்ல சாட்சி சொல்றேன்னு அழுதுகிட்டே ஒத்துக்கிறா. இத கேட்டுட்டு அப்புறாவும் நட்சத்திராவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அபூர்வாவும் நட்சத்திராவும் அங்கிருந்து போறத கார்ல மறைஞ்சிருந்து ககனும் பூமியும் பாக்குறாங்க. மாமா, லில்லி கண்டிப்பா உள்ளதான் இருப்பா, அவளை சுத்தி செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க, நாம அவங்கள ஏமாத்தி லில்லிய காப்பாத்தணும்னு பூமி சொல்றா. ககன் சொல்றான், நான் பின்னாடி டோர் வழியா செவ்வரேறி குதிச்சு உள்ள போறேன்னு சொல்றான். பூமி நக்கலா சிரிச்சுக்கிட்டு சொல்றா, நம்ம 2 பேரோட பிளான் ஒண்ணுதான் மாமா அப்படின்னு சொல்றா. ககன் கிளம்ப போக பூமி சொல்றா அவனை தடுத்து, நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன், ஆனா அதை சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு கன்னத்துல முத்தம் தரணும்னு ரொமான்டிக்கா கேக்குறா. இங்க என்ன காரியத்துக்கு வந்திருக்கோம், உனக்கு இந்த நேரத்துல இது தேவையா, பைத்திய மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு ககன் காரை விட்டு இறங்குறான். அப்புறம் பூமி ஏதோ ஒரு பிளான சொல்றா. சரி ஓகேன்னு ககனும் கிளம்புறான். பூமி சொல்றா, உன் தம்பிய காப்பாத்த தானே நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம்லன்னு கேக்குறா. ககனும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறான். கஹன் முகத்துல மங்கி கேப் மாட்டிக்கிட்டு ஒரு ரவுடி மாதிரி கத்திய கையில பிடிச்சுக்கிட்டு லில்லி இருக்கிற ரூம்குள்ள நுழையிறான். கஹனை பார்த்ததும் நிஜமான ரவுடின்னு நினைச்சிட்டு லில்லி பயந்து போய் கத்துறா. கஹன் அவளை மேட்ற மாதிரி கத்திய காட்டி துரத்துறான். லில்லி தப்பிச்சு நேரா வெளியே ஓடி வந்து அங்க நிக்கிற பூமி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. பூமி அக்கா, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க, எவனோ கொலை பண்ண வரான், காப்பாத்துங்கன்னு லில்லி அழுகுறா. பூமி உடனே புடவை முந்தானைய இடுப்புல சுத்திக்கிட்டு, என் முன்னாடி ஒரு பொண்ணை மிரட்டுறியா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அங்க கிடந்த ஒரு கட்டை எடுத்து மங்கி கேப் போட்டிருந்த ககனை வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறா. கஹன் வலி தாங்க முடியாம, ஏய் நிஜமாவே அடிக்கிறியா, இதெல்லாம் உன் நாடகம் தானேன்னு மெதுவா கேக்குறான். ஆனா பூமி விடாம, ஒரு பொண்ணை கொல்ல வர உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம அடி அடிக்க கஹன் அங்கிருந்து வலியோட அலறிட்டு ஓடிடுறான். கஹன் ஓடினதும் லில்லி பூமி கிட்ட சொல்றா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு. பூமி அவளை தேத்தி, நம்ம செர்ரி ரொம்ப நல்லவன், அவன் உனக்கு எந்த தப்பும் பண்ணல தானே, இப்போ நிஜமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அந்த ஆள் எதுக்காக உன்னை கொல்ல வந்தான், உன்னை யாரு மிரட்டுறா அப்படின்னு அன்பா கேக்குறா. லில்லிகிட்ட பூமி விசாரிக்கும் போது செர்ரி என்கிட்ட தப்பா நடந்துக்கல, என்னோட அப்பாவை கொண்டு வந்து மிரட்டி செர்ரிக்கு எதிரா அபாண்டமா பொய் சாட்சி சொல்ல வச்சதே அந்த அபூர்வாதான்னு அழுதுகிட்டே உண்மையை சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம இப்போ அபூர்வா ஒரு புது பிளான் போட்டிருக்கா, என்னை இங்கேயே கொலை பண்ணி அந்த பழிய செர்ரி மேல போட்டு அவனை ஜெயில இருந்து வாழ்நாளுக்கும் வெளியே வர முடியாத மாதிரி பண்ண ஆள் அனுப்பியிருக்கா. ஆனா கரெக்ட் டைமுக்கு பூமி நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்கன்னு லில்லி சொல்றா. இத கேட்டதும் ஒன்னும் தெரியாத மாதிரி அங்க வந்த கஹன், என்னது பூமி உன்னை காப்பாத்தினாலான்னு கேக்குறான். அதுக்கு பூமி கெத்தா, ஆமா நான் தான் அந்த ரவுடி அடிச்சு வெளுத்து துரத்திட்டேன் அப்படின்னு சீன் போடுறா. கஹனும் மனசுக்குள்ள வலிய வச்சுக்கிட்டு வெளிய ஹாய் நைஸ்ன்னு பாராட்டுறான். உடனே கஹன் சொல்றான், லில்லி நீ நாளைக்கு கோர்ட்ல இதே உண்மையை அப்படியே சொல்லணும், அப்பதான் உங்க அப்பாவையும் செர்ரியும் காப்பாத்த முடியும், அபூர்வாவுக்கும் சரியான தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றான். அபூர்வாவுக்கு விஷயம் தெரியற வரைக்கும் லில்லி அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல பாதுகாப்பா தங்க வைக்க முடிவு பண்றான். எல்லாரும் கார்ல ஏறும்போது கஹன் மெதுவா பூமி கிட்ட, நிஜமாவே என்ன ரொம்ப பலமா அடிச்சுட்ட, செமையா வலிக்குதுன்னு புலம்புறான். அதுக்கு பூமி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, எப்படி இருக்கு என் பிளான்னு கேக்குறா. லில்லி அப்போ அவசரமா அவங்கள கார்ல ஏற கூப்பிடுறா. விடிய காலையில கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா அபூர்வா அங்க ரவுடிங்க எல்லாம் மயங்கி விழுந்து கிடக்கிறதையும் லில்லி தப்பிச்சு போனதையும் பார்த்துட்டு செம்ம டென்ஷனா இருக்கா. கண்டிப்பா அந்த கஹன் தான் இவளை கூட்டிட்டு போயிருப்பான்னு அவனை சும்மா விட மாட்டேன்னு கோபத்துல எரிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கேபி மீரா கிட்ட சொல்றாரு, எதுக்காக என்ன சாரதா வீட்டு கூட்டிட்டு வந்தேன்னு சண்டைக்கு நிக்கிறாரு. அதுக்கு மீரா சொல்றா, சாரதா உங்களுக்கு ஏதோ மருந்து வைக்க பார்த்தா, அதான் நான் புதினா ஜூஸ்னு சொல்லி அவ கொடுத்த பச்சில மருந்தை உங்களுக்கு கொடுத்து வாந்தி எடுக்க வச்சேன், உங்களை காப்பாத்தினேன்,
இங்க கூட்டு வந்தேன்னு அபாண்டமா பழி போடுறா. அப்போ அங்க வர சாரதா சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட புத்தியும் கிடையாது மீரா. இந்தா முதல்ல இந்த ஆரத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கோன்னு தட்ட நீட்டுறாங்க. ஆனா மீரா கோவமா, இத நான் அணைக்கிறேன்னு என் புருஷன் உனக்கு கிடைக்கணும் தானே நீ இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆரத்தியை அணைச்சு விட்டுறா. அதுக்கு சாரதா சொல்றாங்க, ஐயோ மீரா, செர்ரி ஜெயில இருந்து நல்லபடியா வெளியே வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் பூஜை பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு மீரா இந்த விஷயத்த என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி கற்பூரத்தை ஏத்தி கண்ணுல ஒத்திக்கிறா. இதற்கிடையில கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற ககன் லில்லிகிட்ட இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, கோர்ட்டு கிளம்பணும், சீக்கிரம் ரெடியாங்கன்னு சொல்றான். லில்லிக்கு ட்ரெஸ் மாத்த அவளோட தங்க பூரியோட ட்ரெஸ்ஸை கொடுக்கறான். பூமி எனக்கு என்ன ட்ரெஸ்ன்னு கேக்குறா. நீ ரூம்குள்ள போய் எடுத்துக்கோன்னு ககன் சொல்றான். நம்ம ரூமான்னு பூமி செம ஹாப்பி ஆகி உள்ள ஓடுறா. ஆனா பூமி ட்ரெஸ் மாத்தாம ஒரு புடவைய உடம்புல சுத்திக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. ககன் ஏன் இப்படி வர்றன்னு கேக்குறான். எனக்கு பின்னாடி உள்ள அந்த நாட்டு கட்டணும் பிளவுஸ்ல, என்னால கட்ட முடியலன்னு பூமி சொல்றா. உடனே கஹன் பூமிக்கு கட்டி விடுறான் நாட்டை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாய் மக்களே.